ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஆனா, அதுக்கு நியாயம் கேட்க இங்க யாரும் தயாரா இல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா? ஒரே ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. அத வச்சு அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு? அப்படி இப்படின்னு அத பத்தி கொஞ்ச நேரத்துக்கு பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. இத வச்சு ஒரு பக்கம் வந்துட்டு ஜெண்டர் வார் கிளப்பி விட ஆரம்பிச்சுட்டானுங்க. அந்த பொண்ணு ஏன் அப்படி சொல்லல? அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கணும். அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்குறானுங்க. டேய் அந்த பொண்ணுமே ஒரு விக்டிம் தான்டா. அந்த பொண்ணுக்கு அப்புறம் தண்டனை கிடைக்கும். அந்த பொண்ணு இப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல. ஆனா அந்த பொண்ணோட சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும்ல. அந்த நியூஸ் வந்தப்ப நானுமே ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு இப்படி உண்மையாலுமே சொல்லிச்சோ அப்படின்னு தானே நம்பினேன். பேப்பர் கட்டு உண்மை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்மளும் ஒரு நிமிஷம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விசாரிக்காமல் நம்பிவிட்டோமேன்னு என்ன நினச்சா எனக்கு கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்களாம் என்ன பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சு, அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த பொண்ணையும் வெட்டணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனை வெட்டினதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. யார் அந்த போஸ்ட்டை போட்டாலும் அந்த போஸ்ட்டு கீழே போயிட்டு ஜாமன்ஸு வெட்டினவன் வந்துட்டு வீரன், அவன் வெட்டினது கரெக்டு தான், இவன் எதுக்கு போய் அந்த ஜாதியில் லவ் பண்ணுறான் இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குடா. இதெல்லாம் பப்ளிக்காக இப்படி ஒருத்தன் வந்துட்டு ப்ரொஃபைலில் வந்துட்டு அவன் ஃபோட்டோ வச்சுட்டு இப்படி ஒரு கமெண்ட்டை போடுறான். எவ்வளோ தைரியம்! இன்னொரு பக்கம் அந்த பையனோட பர்சனல் லைஃப்லாம் நோண்டி அவனோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு இந்த பையன் அப்படி இப்படி, இந்த பையனே வந்துட்டு ஒழுங்கு கிடையாதுன்னு அந்த கொலையை நியாயப்படுத்துறதுக்கான விஷயம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு ஒரு சைடு ஒரு கூட்டம் என்னென்னா இந்த ஆணவ கொலை நியாயப்படுத்துறதுக்கான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு என்னென்னா இந்த பொண்ணை ப்ளேம் பண்ணி ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. கொடூரமான விஷயம் நடந்திருக்கு, இது நாளை பின்ன யாருக்கு நடந்துடக்கூடாது, இந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஸ் கேட்கணும், இதை பற்றி எல்லாரும் பேசணும், இதுக்கு நியாயம் கிடைக்கணும், இதை பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறத விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபாலோவர்ஸ் நேற்றுலேருந்து இந்த போஸ்ட்டை பாருங்கள், அதை பாருங்கள், இந்த கமெண்ட் செக்ஷன் பாருங்கன்னு எல்லாத்தையும் அமுச்சு விட்டு நான் இதெல்லாம் பார்த்ததுலேருந்து எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாமே மாறிடும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே.